காலையில இருந்து வாயவே திறக்கல. இல்லனா அதை கொடுக்கல இதை கொடுக்கல, காப்பி வரல டீ வரலன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே. இன்னைக்கு நம்மம்மா காது மேல கைய வச்சுக்கிட்டு அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துருக்காங்க. அட அதை ஏன் தங்க கேக்குற? நேத்து ஊர்ல இருந்து மாமா வந்தாருல்ல, இங்க அம்மாச்சியும் அத்தையும் சேர்ந்து பண்ண அட்டகாசத்தையெல்லாம் அம்மா மாமா கிட்ட சொல்லியிருக்காங்க போல. காலையிலேயே மாமா கிட்ட இருந்து அத்தைக்கும் அம்மாச்சிக்கும் சரியான டோஸு. அம்மாச்சிக்கு மாமா காது மேலேயே 2 போட்டு அனுப்பியிருக்காரு போல. அதான் காது மேல கைய வச்சுக்கிட்டு அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துருக்கு அம்மாச்சி. இந்த கருவா பையன் நம்மளை பத்தி தான் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான் போல. என் மோவும் அடிச்சு அடியில காதுல ஒயின்னு ஒரு சத்தம் மட்டும் தான் கேக்குது, வேற ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது. ஐயோ அம்முக்குட்டி, செல்லத்துக்கு மம்மு தர மறந்துட்டேன்டா. தங்கம், என்ன நீ பேசிக்கிட்டு என் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்காம உட்காந்துருக்க? அவ கூப்பிடுறா பாரு. செல்ல குட்டி, இந்தாங்க இந்தாங்க மம்மு சாப்பிடுங்க. என்ன தங்கம், மாமா பிடிச்சிருக்கா? இன்னும் வேணுமா? இருங்க தரேன். தங்கம், ஆதிக்குட்டி பாக்குறான் பாரு, அவனுக்கும் கொடு. ஆதிச்செல்லம், இந்தாம்மா. டேய், என்னடா ஆதிக்குட்டி துப்புற? பாப்பா என்ன அழகா சாப்பிடுறா பாரு. துப்பாம சாப்பிடு தங்கம். பாருங்க மாமா, இவனை கூழ் கொடுத்தா வாயிலேயே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான். அது ஃபுல்லா மேலதான் ஆகுது, ஒரு வாய் கூட உள்ள போக மாட்டேங்குது. டே ஆதி, அப்பாவே பெரிய டிரைவர்டா, நீ அப்பாவை விட பெரிய டிரைவரா வருவ போலயே. ஆமா, அப்பா கையில தான் வண்டி ஓட்டுவாரு, இவன் வாயிலேயே வண்டி ஓட்டுறானே. டேய், துப்பாம ஒழுங்கா சாப்பிடுடா. இங்க பாரு, என் அம்மு குட்டி அவளே வேணும்னு கேக்குறா, நீயும் இருக்கியே. இந்த அம்மு செல்லம், நீங்க சாப்பிடுங்க. அம்மு குட்டி தான் அம்மா மாதிரி நல்ல பிள்ளை. இந்த ஆதி பையன் இருக்கானே, அப்படியே அப்பா மாதிரி கேடி. அடியே, என்னடி சந்ததி சாக்குல மாமாவை கேடிங்கிறியா? ஆமா, என் மாமா கேடி தானே. ஆமாடி, கேடிதான். கேடி என்னெல்லாம் பண்ணுவான்னு தெரியுமா? மாமா சும்மா இருங்க, குழந்தைங்க இருக்காங்க. எவ்வளவு நேரத்துக்கு குழந்தைங்க சாக்க சொல்லி தப்பிப்ப? இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பிள்ளைங்க அழகா தூங்கிருங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட தனியா மாட்டுவல்ல. ஒண்ணும் மாட்ட மாட்டேன். என் பிள்ளைங்க தூங்கினதும் நானும் கதவை சாத்திட்டு உள்ள பேசாம படுத்துக்குவேன்ப்பா. நீங்க எவ்வளவு தட்டினாலும் கதவை திறக்கவே மாட்டேன். பொண்டாட்டி, எவ்வளவு நேரத்துக்கு நீ கதவை திறக்காம இருப்ப? எப்படி இருந்தாலும் திறந்துதானே ஆகணும். மாமா சும்மா இருங்க மாமா. ஏய், அவளுக்கு முதல்ல சாப்பாடை விட்டுடி. அங்க பாரு, அவ வாயை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கா. ஐயோ சாரி, நமக்கு டீம்டா. சிவகாமி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? என் அம்மா தான் வயசான காலத்துல யார குத்தம் சொல்லலான்னு பொழப்பு இல்லாம எதையோ உன்னை பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னா, நீயும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமகளுக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்க. மரகதை எல்லாம் என்கிட்ட சொன்னான். பேர பிள்ளைங்களை நல்லபடியா போய் பார்த்துட்டு வாடின்னு உன்னையும் ஐஸ்வர்யாவையும் இங்க அனுப்பி வச்சா, நீங்க என்னடானா இங்க வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஏண்டி, நான் என்னைக்காவது உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா கதிர் ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு? இல்லைங்க. அப்புறம் என்னடி, கதிரை என்னைக்குமே நான் என் மருமகனா பார்த்ததில்ல, என் மகனா தான் பார்த்துருக்கேன். நமக்கு இருக்கிறது ஐஸ்வர்யா ஒரே பொண்ணு. அவளுக்கு அண்ணனோ தம்பியோ இனி நம்ம காலத்துக்கு அப்புறம் அவளை பார்த்துக்கிறதுக்கு வேற யாருடி இருக்கா? நம்ம இல்லைனாலும் அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஒரு அண்ணனா கதிர் தாண்டி முன்னால வந்து நிப்பான். அம்மாடி ஐஸ்வர்யா, உன் அம்மாவுக்கு தான் புத்தி கேட்டு போச்சுன்னா உனக்குமா? நீ படிச்ச பொண்ணு தானே, உனக்கு அறிவில்ல? கதிர் என்னைக்காவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பானா? இல்லப்பா. ஒரு அம்மானா பெத்த பொண்ணுக்கு நல்லது சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி தேவையில்லாதது சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளையோட மனசை கெடுத்து வைக்க கூடாது. இங்க பாரு சிவகாமி, எனக்கு வயசாகி போச்சு. இந்த வயசுலயும் அங்க துபாயில கிடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் இங்க வந்ததும் கதிர் என்ன தெரியுமா சொன்னா, மாமா எதுக்கு நீங்க இன்னும் அங்க கிடந்து கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன், நான் உங்களை மாமாவா நினைக்கல, என் அப்பா மாதிரி தான் நினைக்கிறேன், நீங்களும் அத்தையும் இங்கேயே இருங்க, உங்களை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னான்.
நமக்கு ஒரு ஆம்பளை பையன் இருந்திருந்தா கூட நம்மளை இந்த அளவுக்கு பார்த்துருப்பானான்னு தெரியாது. அப்படிப்பட்டவன் வாழ்க்கையில போய் பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் என்ன பண்றது? எங்க மன்னிச்சிருங்க, அத்தை சொன்னாங்கன்னு தான். அடைச்சி வாய மூடு. இதுக்கப்புறம் என் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனை பண்ணன, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஐஸ்வர்யா, இங்க பாரு, எங்க காலத்துக்கு அப்புறம் உனக்கு ஏதாவது ஒண்ணுனா அவங்க தான் உனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு இருக்காங்க. உன் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு தேவையில்லாம அவங்கள பகைச்சுக்காத சொல்லிட்டேன். டேய் தம்பிங்களா, நான் சொன்னலடா, அம்மாவுக்கே நம்ம 4 பேரும் ஒரே வீட்டுல ஒண்ணா இருக்கிறதுல தான்டா விருப்பம். அதனால தான்டா நீங்க வீட்டு விட்டு வந்ததுக்கு அப்புறம் அம்மாவுக்கே தாங்கிக்க முடியாம மீனாவோட கனவுல வந்து 4 பேரும் ஒண்ணா ஒரே வீட்டுல தான் இருக்கணும், எதுக்கு என் பசங்களை வெளியில அனுப்புன, என் பசங்களை உன்னை நம்பிதானே விட்டுட்டு போனேன்னு சொல்லி அவ கனவுலயே வந்து சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து மீனாவும் திருந்திட்டாடா. உங்க 3 பேத்தையும் திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு அவளே தாண்டா என்னை கூட்டிட்டு வந்தா. ஐயோ ஆமா குழந்தைங்களா, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு, சொத்துக்கு ஆசைப்பட்டு, வீட்டுக்கு ஆசைப்பட்டு உங்க 3 பேத்தையும் வெளியே அனுப்பி பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நேத்து ராத்திரி அத்தை என் கனவுல வந்து, மீனா, என் மவனுங்க 3 பேத்தையும் உன்னை நம்பித்தானே விட்டுட்டு போனேன், நீ அவங்களுக்கு அண்ணியா இல்லாம அம்மாவா இருந்து பாத்துக்குவேன்னு நினைச்சுதானே விட்டுட்டு வந்தேன், இப்படி என் பிள்ளைங்களை நடுத்தெருவுக்கு அனுப்பிட்டியேன்னு சொல்லி என்னை கண்டபடி திட்டிட்டாங்க. இறந்து போன அத்தையே என் கனவுல வந்து சொல்றாங்கன்னா அப்ப என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பாங்க. ஆனா நான் இப்படி கேவலமா நடந்துகிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு குழந்தைங்களா. நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் பண்ணணும்னா நீங்க 3 பேரும் திரும்பவும் அந்த வீட்டுக்கு வரணும் குழந்தைங்களா. அப்பதான் அத்தையே என்ன மன்னிப்பாங்க. டேய் என்னடா ஸ்வின், மீனா நீ இப்படியெல்லாம் வந்து சொல்றாங்க, ஒருவேளை உண்மையாவே திருந்திருப்பாங்களோ? அட போன நீ வேற, அது என்னத்துக்கோ வந்து டிராமா பண்ணிக்கிட்டு இருக்குது. அதாவது திருந்துறதாவது. மீனாணியோட குணம் அப்படியே பச்சோந்தியோட குணம், எப்ப நிறமாறும்னே தெரியாது. இதை நம்பி திரும்ப அந்த வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்க, திரும்ப ஒரு நாளைக்கு அசிங்கப்பட்டு வெளியே தான் வரணும். அதுக்கு பேசாம நம்ம இங்கேயே கௌரவமா இருந்துட்டு போயிடலாம். டேய் இன்னும் என்னடா யோசிக்கிறீங்க? அதான் மீனாவே சொல்றால, வாங்கடா நம்ம வீட்டுக்கு போவோம். அண்ணா அது வந்து இல்லைண்ணே, இவ்வளோ ஆனதுக்கப்புறம் திரும்ப அந்த வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்காதுண்ணே. நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோண்ணே. மற்றபடி அண்ணி மேலே எங்களுக்கு எந்த கோபமோ வருத்தமோ கிடையாது. நம்ம எல்லாரும் திரும்பவும் ஒன்றா இருக்கலாம். ஆனால் ஒரே வீட்டில் வேண்டாண்ணே. டேய் என்னடா நீங்க இப்படி சொல்றீங்க? மீனா திருந்திட்டா திரும்ப நம்ம 4 பேரும் ஒரே வீட்டுல இருக்க போறோம்னு எவ்வளவு சந்தோஷமா வந்தேன் தெரியுமாடா? ஏன்டா நீங்க, அவதான் திருந்திட்டாளேடா, இனி அவ அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாடா. எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கு. வாங்கடா நம்ம வீட்டுக்கு போலாம். நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட நான் அந்த வீட்டுல நிம்மதியா இருந்தது இல்லடா. இப்பதான் திரும்ப எல்லாரும் ஒண்ணா இருக்க போறோம்னு சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ள இப்படி சொல்றீங்களேடா? ஐயோ என்னங்க, இல்லங்க, குழந்தைங்க என்ன நம்பல, அதனாலதான் வரமாட்டேன்னு சொல்றாங்க. ஐயோ குழந்தைங்களா, இங்க பாருங்க, என் 2 பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்றேன், இனிமே எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் உங்களை அந்த வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு என் வாயால நான் சொல்ல மாட்டேன். எதுக்கு இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா, அந்த வீடு என் புருஷன் பேர்ல தானே இருக்கு, அத உங்க 4 பேத்து பேர்லயும் சேர்த்து பிரிச்சு வேணா எழுதி வச்சுக்கிறோம். ஆனா நீங்க அந்த வீட்டுக்கு வாங்க குழந்தைங்களா. ஐயோ அக்கா, என்னக்கா அது குழந்தைங்க மேல எல்லாம் சத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க? பின்ன நான் என்ன செய்யட்டும் அஞ்சலி, நான் திருந்திட்டேன்னு வந்து சொல்லத்தான் முடியும். ஆனா எல்லாருமே என்ன நம்பாத மாதிரி சந்தேகமா பாக்குறீங்க. குழந்தைங்களும் வர மாட்டேங்கிறாங்க, நான் வேற என்ன செய்ய? திரும்ப எல்லாரும் ஒண்ணா வந்து அந்த வீட்டுல இருந்தாதான் நம்ம அத்தையோட ஆத்மா சாந்தி அடையும். நீங்க யாரும் வரலன்னா அந்த சாபம் என்ன சும்மா விடாது, அத்தையும் என்ன மன்னிக்க மாட்டாங்க. நான் என்ன செய்வேன்? ஐயோ அக்கா, அழாதீங்க அக்கா. எங்க என்னங்க இது, மீனாக்கா குழந்தைங்க மேலையெல்லாம் சத்தியம் பண்ணி சொல்றாங்க. இதுக்கு மேலேயும் அவங்கள நம்பாம இருக்கிறது சரியில்லைங்க. வாங்க திரும்ப நம்ம வீட்டுக்கே போலாம். டேய் இன்னும் என்னடா யோசிக்கிறீங்க? வாங்கடா, இந்த அண்ணனுக்காகவாவது வாங்கடா திரும்பவும் நம்ம வீட்டுக்கு. டேய் அஸ்வின், அதான் அண்ணன் இவ்வளவு தூரம் சொல்றாரு இல்லடா,
இதுக்கு மேலேயும் நம்ம போகாம இருந்தா சரியில்லடா. வாங்கடா, திரும்ப நம்ம வீட்டுக்கே போவோம். டி சக்தி, கிளம்புங்கடா. அப்பாடா, ஒரு வழியா எல்லாரும் திரும்ப வீட்டுக்கு வர சம்மதிச்சுட்டானுங்க. எப்படியாவது இவனுங்களை வீட்டுல கூட்டிட்டு போய் நல்ல பேரை வாங்கி 3 பேர்கிட்டயும் கையெழுத்து வாங்கிடணும். இவனுங்க கையெழுத்து மட்டும் கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் இந்த வீடு கிடைக்கிற 50 லட்சத்தை வச்சு இந்த மாதிரி 4 வீடு வாங்கிடுவனே. டேய் தம்பிங்களா, நீங்க திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான்டா இந்த வீடே வீடு மாதிரி இருக்கு. எங்க திரும்பவும் நம்ம 4 பேரும் இப்படி ஒண்ணா இருக்க முடியாம போயிருமோன்னு நினைச்சு ரொம்பவே பயந்து போயிட்டேன்டா. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம அம்மா தான். நம்ம அம்மா தான்டா திரும்பவும் நம்ம 4 பேத்தையும் சேர்த்து வச்சிருக்காங்க. நீங்க 4 பேரும் ஒண்ணா சேர்ந்ததுக்கு காரணம் உங்க அம்மா இல்ல, 50 லட்சம். அந்த மண்டைய மட்டும் வந்து 50 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லலைன்னா உங்க 3 பேத்தை யாரு வீட்டுல சேர்த்திருப்பா? இனிமே நம்ம 4 பேரும் எதுக்காகவும் பிரியக்கூடாதுடா. 4 பேரும் ஒன்னாதான் இருக்கணும். நீங்க ஒண்ணா இருங்க, இல்ல நாயர் கடை பண்ணா இருங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு 50 லட்சம் வந்தாச்சு அர்த்தம். அப்புறம் டே சிவா, நீ கூட நீ வெளிநாட்டுக்கெல்லாம் போகாதடா. இங்க பழைய கம்பெனில சம்பளம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, இங்கேயே போடா. ஏன்னா நம்ம 4 பேரும் திரும்பவும் பிரிய வேண்டாம், ஒன்னாவே இருப்போம்டா. சரிண்ணே. அப்புறம் அஸ்வின், நீ கூட ஒன்றும் கவலைப்படாதடா. எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு நல்ல ஹோட்டல் ஒன்று வாடகைக்கு இருக்குன்னு சொன்னாங்க. அதை நான் என்ன ஏதுன்னு பார்த்து விசாரிச்சு வைக்கிறேன். திரும்பவும் ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரியாடா? சரிங்கண்ணே. அப்புறம் டி சக்தி, உனக்கு கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனில வேலை சொல்லி வச்சிருக்கேன். அது கூட ரெடி ஆயிருச்சுன்னா நீ கூட இங்கேயே வேலைக்கு போய்க்கலாம். சென்னைக்கெல்லாம் போக வேண்டாம், சரியா? சரிங்கண்ணே. டேய், நம்ம 4 பேரும் இதுக்கப்புறம் பிரியாம இதே வீட்டுல ஒன்னா இப்படியே இருக்கணும்டா. சரிங்கண்ணே, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதான் திரும்ப 4 பேரும் ஒன்னாயிட்டோம்ல, அப்புறம் என்னண்ணே? ஆமாண்டா. சரி சரி, போங்க போய் குளிச்சுட்டு சாப்பிடுங்க, போங்கடா. ஏ மீனா, போய் தம்பிங்களுக்கெல்லாம் சாப்பாடு எடுத்து வை. சரிங்க. அடியே மீனா, என்னையும் என் தம்பிங்களையுமா பிரிக்கிற? பணம்னா போனா வாயை திறக்குதோ இல்லையோ, ஆனா நீ வாயை திறப்பேன்னு எனக்கு தெரியுமடி. அதனாலதான் எந்த பணத்தாசைக்காக என் தம்பிங்களை வெளியே அனுப்புனியோ அதே பணத்தாசையை வச்சு திரும்பவும் என் தம்பிங்களை நான் இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தேன். எவனோ ஒருத்தன் வந்து 50 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னதும் என் தம்பிங்களை போய் காலில் விழாத குறையா கூட்டிட்டு வந்தல்ல, அது எல்லாம் என் திட்டம் தாண்டி. என் தம்பிங்க நீ வீட்டுக்கு வந்துட்டானுங்கல்ல, அது போதும் எனக்கு. இனி எவனும் வரவும் மாட்டான், 50 லட்சம் தரவும் மாட்டான். தவளை தான் வாயாலேயே கெடுங்கிற மாதிரி ஒரு படி மேல போய் இனிமே உங்களை வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன்னு நீயே பிள்ளைங்க தலையில அடிச்சு சத்தியம் வேற பண்ணிட்ட. இனி என்ன ஆனாலும் உன்னால என் தம்பிகளை வீட்டை விட்டு அனுப்ப முடியாதுடி. ஆடுற மாட்டா ஆடி கறக்கணும், பாடுற மாட்டா பாடி கறக்கணும், ஒன்ன மாதிரி நடிக்கிற மாட்டா நடிச்சு தானடி கவுக்கணும். வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.